ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி, தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி, ನಿರ್ಲೂನಿದಾತ್ರ ಸಮನೇತ್ರ ಕಲಾವಿಲಾಸಿನ್, ನಿರ್ಲೂನಿದಾತ್ರ ಸಮನೇತ್ರ ಕಲಾವಿಲಾಸಿನ್, ಖೇದಾನಪಾ ಗುರು ಕೃಪಾ ಗುರುಭಿಃ ಕಟಾಕ್ಷೈಃ, ಖೇದಾನಪಾ ಗುರು ಕೃಪಾ ಗುರುಭಿಃ ಕಟಾಕ್ಷೈಃ, ಇತ್ಯಾದಿ ತೇನ ಮುದಿತೇನ ಚಿರಂ ನುತೋ ಭೂಃ, ಇತ್ಯಾದಿ ತೇನ ಮುದಿತೇನ ಚಿರಂ ನುತೋ ಭೂಃ. ದೇವ ಪ್ರಸೀದ ಪರಪೂರುಷ ತಾಪವಲ್ಲಿ, ನಿರ್ಲೂನಿದಾತ್ರ ಸಮನೇತ್ರ ಕಲಾವಿಲಾಸಿನ್, ದೇವ ಪ್ರಸೀದ ಪರಪೂರುಷ ತಾಪವಲ್ಲಿ, ನಿರ್ಲೂನಿದಾತ್ರ ಸಮನೇತ್ರ ಕಲಾವಿಲಾಸಿನ್, ಖೇದಾನಪಾ ಗುರು ಕೃಪಾ ಗುರುಭಿಃ ಕಟಾಕ್ಷೈಃ, ಇತ್ಯಾದಿ ತೇನ ಮುದಿತೇನ ಚಿರಂ ನುತೋ ಭೂಃ. ಖೇದಾನಪಾ ಗುರು ಕೃಪಾ ಗುರುಭಿಃ ಕಟಾಕ್ಷೈಃ, ಇತ್ಯಾದಿ ತೇನ ಮುದಿತೇನ ಚಿರಂ ನುತೋ ಭೂಃ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தேவ பரபூருஷ, ஓ தேவா பரமபுருஷா, பிரசீத மகிழ்ந்து அருள் புரிவாய், தாபவல்லி நில்லூனி தாத்ர, மனத்துன்பமாகிய கொடியை அழிப்பதில் வாளுக்கு ஒப்பானவரே, சமநேத்திர, எல்லாரையும் அடக்கி ஆளுபவரே, கலாவிலாசின், சிருஷ்டி முதலிய பல லீலைகளை புரியும் நீங்கள், கிருபா குருபிகி கடாட்சைகி, கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையால், கேதான் அபாகுரு, துன்பங்களை போக்குங்கள், இத்தியாதி என்று பலவாறாக, முதித்தேன தேன, மிகவும் மகிழ்ச்சியுடன் அவரால், சிரம் நுதக அபூகு, நெடுநேரம் துதிக்கப்பட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி, ನಿರ್ಲೂನಿದಾತ್ರ ಸಮನೇತ್ರ ಕಲಾವಿಲಾಸಿನ್, ಖೇದಾನಪಾ ಗುರು ಕೃಪಾ ಗುರುಭಿಃ ಕಟಾಕ್ಷೈಃ, இத்தியாதி தேன முதித்தேன சிரம் நுதோ பூஹ. வசுதேவர் பகவானை போற்றி துதிக்கணும் அப்படின்ற ஆசையில் வாயை திறக்கும்போது அவர் வாயிலேருந்து தேவா அப்படிங்கிற வார்த்தை வருது. தேவா அப்படின்னா விளையாடுபவன், லீலைகள் செய்பவன் என்று பொருள். சிறைச்சாலையில் இப்படி இவ்வளோ அழகாக பிறந்திருக்கார் இல்லையா, இவர் என்னென்ன லீலைகள் செய்கிறார்னு அப்படியே அந்த வியப்பு அந்த ஒரு வார்த்தையாக வருது. தேவா பிரசீத அப்படின்னு அடுத்து சொல்கிறார், மகிழ்ந்து அருள் புரியுங்கள், புருஷோத்தமரே, துன்பச் செடிகளை எல்லாம் வெட்டி தள்ளுபவரே, அனைவரையும் அடக்கி ஆளுபவரே, சிருஷ்டி முதலிய பல லீலைகளை புரியும் நீங்கள், உங்களோட கடைக்கண் பார்வையால் எங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி அருள்வீர்களாக என்று பலவாறாக போற்றி துதித்தார் என்று பட்டதிரிகள் கூறுகிறார்.